இந்த இடம் பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. கூட சரக்கு அடிச்சோம்னா கொஞ்சம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வரவா? ஏன்னா என்ற ஒண்டாட்டிட்டு அடி வாங்குறதுக்கு ஐடியா பண்ணி கொடுக்குறீங்களாக்கோ? தண்ணி மட்டும் இன்னைக்கு அடிச்சிட்டு போன அவ்வளவுதான், என்னை கொலையே பண்ணிடுவா. ஏன்னா அக்காவுக்கு அவ்வளோ பயமா? உங்க அக்காவில நீ சாதாரணமா நினைக்காத. பாக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி பேசுறா. அவெல்லாம் மாதிரி ஒரு ரவுடிய உலகத்துல பார்க்கவே முடியாது. அது என்ன சொல்லும் போது எப்ப பாரு ஒண்டாட்டிவே சொல்ற. என்ற ஒண்டாட்டி இருக்காளே பொண்டாட்டி. ரவுடிங்களுக்கெல்லாம் ரவுடி, பேய்களுக்கெல்லாம் பேய், காட்டேரிங்களுக்கெல்லாம் காட்டேரி. மொத்தத்துல அவன் மனுஷியே இல்ல. அண்ணா இப்படி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சுண்ணா? சரி சரி அதெல்லாம் விடுங்க. உங்க லவ் ஸ்டோரியா பாதியோட விட்டுட்டீங்க. திருப்பி முப்பத்தாக்காவை எங்க பாத்தீங்க? எப்படி லவ் சொன்னீங்க? எப்படி கல்யாணம் பண்ணீங்க? சீக்கிரம் சொல்லுங்கண்ணா. ஆமா, பெரிய அம்பிகாவதி அமராவதி காதல். அண்ணா என்ற காதல் அம்பிகாவதி அமராவதி காதல் தான். சும்மா இருங்கண்ணே. எப்பா ஆளை விடுங்கப்பா. நேரமாச்சு வீட்டுக்கு போலாம். காதல் கதையை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பொழப்பு இங்கேயே விடிஞ்சிரும். ஐயோ வீட்டுல இருந்து போனு. எப்பப்பா என்ற பொண்டாட்டியா பேசுறா? ஐயோ அண்ணன், என்ற போனுக்கு என்ற பொண்டாட்டி தான் கால் பண்ணுவா. உங்க பொண்டாட்டி இதுக்கு எனக்கு கால் பண்ண போகுது. பதட்டத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்களாக்கோ? ஐயோ அப்பா, பதட்டத்துல பயந்துட்டேன்ப்பா. அண்ணா எடுத்து பேசுங்க. ஹலோ முப்பாத்தா, என்ன இப்ப கால் பண்ணிருக்க? இப்ப கால் பண்ணிருக்கனா? மணி என்னன்னு தெரியுமா? மணி 10 போகுது. 10 போகுதா? யோ மணி 11 ஆச்சு. எத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு வருவ? எங்க போன? அந்த பக்கத்து வீட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு அனுப்பி விட்டேன். எத்தனை மணிக்கு அனுப்பி விட்ட? 7 மணிக்கு அனுப்பி விட்டேன். இப்ப மணி 11 ஆகுது. வீட்டுக்கு வரணும் அக்கறை இருக்குதா இல்லையா? இல்ல நீயும் குமாரனும் சேர்ந்து தண்ணி அடிக்க போயிட்டீங்களா? ஏப்பா வாண்டா போய் உன்னை தான் பத்திட்டோனே. என்ன இது பத்திட்டு இருக்கறா? அந்த அண்ணனுக்கு ஒன்னடி அவுத்துட்டாப்ல. ஊர் மேய்ச்சிட்டு இருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? நான் இன்னும் நீ அவுத்து விடலையே. மாரியாதே வீடு வந்து சேரு. இல்ல ஜன்னலும் எனக்கு தெரியாதாக்கோ. யோ உயன்ற பொண்டாடி விட உன்ற பொண்டாடி தான் எனக்கு அதிகமா திட்டுது. இல்ல முப்பாத்தா, பக்கத்து வீட்டு தம்பிக்கு தான் சாப்பாடு கொடுக்க போனேன். அந்த தம்பி வயிறு சரியில்லைன்னு சொன்னாப்ல. ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்திருக்கிற. சீக்கிரமா தம்பி கொண்டு போய் வீட்டு விட்டு வந்துருவேன். சென்னையில கொடுத்துடுறீங்க, கொஞ்சம் சமாளியா. இல்ல செத்த. அக்கா எனக்கு தான்க்கா கொஞ்சம் வயிறு வலி. ஆஸ்பத்திரி வரைக்கும் அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கேன்க்கா. மன்னிச்சுக்கோங்க, பத்திரமா கொண்டு வீட்டுல விட்டுறேன். ஐயோ தம்பி, வயிறு வலிங்களா? அட என்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லிருந்தீங்க, கசாயம் போட்டு கொடுத்துருப்பேன்ல. எதுக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும்? என்ன தம்பி நீங்க? சரி இப்ப என்ன ஊசி போட்டாங்களா? மாத்திரை மருந்து கொடுத்தாங்களா? ஏண்டி நீ பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணுடி. அவங்க இப்பதான் பாத்துட்டு இருக்காங்க, எல்லாம் பார்த்து தருவாங்க. நீ பேசிக்கிட்டே இருக்குன்னா வைத்தியம் எப்படி பாக்குறது? சரி சரி வேலையை முடிச்சிட்டே சீக்கிரமா வந்து சேருங்க. ஐயோ இவளை சமாளிக்கிறதுக்கே நான் தசாவதாரம் எடுக்கணும் போலயே. ரொம்ப கஷ்டம் தானே. சரிண்ணா சொல்லுங்க, இந்த அக்காவை எங்கதான் பாத்தீங்க? இவன் வேற இவ்வளோ அல்லோலப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தும் கூட உனக்கு இந்த லவ் ஸ்டோரி கேட்கணும்னு தோணுது. என்ன மனுஷியா நீ? அவர் கிடக்க நீங்க சொல்லுங்க. அவ்வளோ பெரிய சண்டைக்கு அப்புறம் அவன் மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு நினைச்சப்பா. ஆனா நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அவளோட கண்ணு என் முன்னாடி வந்து 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 போச்சு. என்னன்னா இவ்வளவு க்ளோஸா வந்திருக்கீங்க? யோ மனசாட்சிய தொட்டு சொல்லு. ஒன்ற பொண்டாட்டி மூஞ்சில கண்ணை தேடுறதே பெரிய வேலை. அந்த கண்ணு ஒரு மூஞ்சி முன்னாடி வந்து 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 போச்சான். யோ சொல்றதா சொல்ற, கொஞ்சம் உண்மையா சொல்லியா? பொய்யா புழுகுற? ஆனா இந்த சைடு நீங்க வாங்க. காதல் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? யோ நானும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணனாக்கோ. ஓவரா பண்ணாதீங்க. எனக்கும் காதல்னா என்னன்னு தெரியும். என்ன குஷ்பக்காவை நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. உங்க அக்காவை எங்க போய் லவ் பண்ண? உங்க அக்காவுக்கு முன்னாடி 4 பேர் லவ் பண்ணிட்டு தான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கிற. இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிடாத. அவ்வளவுதான், தாண்ட வாடிடுவா. சரி சரி நீங்க சொல்லுங்கண்ணா. அதான் அவன் ஞாபகமாவே இருந்துச்சா. ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல போயிட்டே இருந்தேன். ஒரு டீ கடை முன்னாடி அவள மாதிரியே ஒருத்தவங்க நின்னுட்டு இருந்தாங்க. பக்கத்துல போய் பார்த்தா அவதான். அப்படியா? பேசுனீங்களா? கிட்ட போய் நின்ன. ஏ பொண்ணே, ஏ பொண்ணே அப்படின்னு கூப்பிட்ட. அவ மதிக்கவே இல்ல. ஏ ஒண்ணுதான் பொண்ணே. என்ன இவன் நம்மள கூப்பிட்டு இருக்கான்? என்னைய கூப்பிட்டீங்க? என்ன வேணும்? ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். முப்பாத்தா. வேர் யூ ஆர்? தேரடி தெருவு பாப்பன
ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் யூ. இங்க இருங்க, எங்க ஆத்தாவில இழுத்தீங்க, கேட்ட கோவம் வந்துருமா கிடக்கு. ஆத்தாவா? என்ன அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அக்கா இப்படி சொல்லிட்டாங்க? அட நீ வேறப்பா, அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு அப்பதான் எனக்கே தெரியும். இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு தான் சொன்னேன். எது என்ற வீட்டுக்கா? என்ற வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை பாக்குறதுக்கு எங்கிட்டயே நீ வீட்டு அட்ரஸ் கேக்குறியா? யோ உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? என்ன ச்சே, அவங்க அம்மாவா? யோ 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 கம்மனேரியா, அவகிட்ட பேச போய்த்தா அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அது தெரியாம நீயும். இல்ல இல்ல இல்ல, நான் உங்க பின்னாடி தான் வந்தேன். ஓ என்ற பின்னாடி அப்படியே வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட பேசலாம் இருந்தியா? எங்க ஐயனுக்கு தெரிஞ்சது வாகுந்து போடு வழக்க வாகுந்து. இல்ல இல்ல இல்ல, நான் உங்க பின்னாடி தான். எங்க அம்மா பின்னாடி போறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கற, நீ என்ற பின்னாடி வருவியா? யோ எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு? இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல ஒரு இது. யோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கற, தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்க நீ. இல்ல இல்ல, தெரியாம வந்துட்டேன். கத்தாதீங்க கத்தாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. மன்னிப்பா? தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அப்படியே பேசி ஊரையே கூட்டிட்டா. என்னாச்சு என்னாச்சுமா? நீ யாரியா இந்த ஆளுக்கு கொடுக்கா? இல்லம்மா, ஏதோ பிரச்சனை நினைச்சு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். என்னமா? ஓ எனக்காக தான் வந்தீங்களா? அட என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அண்ணா ஒண்ணு இல்லண்ணா, சும்மா பேசிட்டு இருந்தோண்ணா. இது பேசிட்டு இருந்தியா? யோ உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? கேளுங்க, நான் வெளியூர் வந்து நிம்மதியா இருக்கலாம் நினைச்சா இவன் என்னன்னாவோ பேசிக்கிட்டு நிக்கிறான். ஏங்க எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. என் பின்னாடி சுத்தி என் பேர கேக்குறா. நான் கோயம்புத்தூர்ல பிறந்து வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஏங்க ஏங்க ஏங்க, நீங்க எங்கங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? நான் தாங்க வந்து மாட்டிக்கிட்டேன், இதோட விட்டுருங்க. எங்க ஐயன் வந்து இல்லாத நேரத்துல இந்த நாதாரி பையன் நாசூக்கா பேசுறான். நான் ஆதாரி பயலா? நான் என்ன பண்ண ஏது பண்ணேன்னு தெரியாம இக்கிடி சிக்கிட்டனே. நீ எங்கம்மா சிக்குன? நான் தான் வந்து சிக்கிட்டேன். என்ன பிரச்சனைங்க, என்ன பிரச்சனை? நீங்க வேறயா, சோலி முடிஞ்சிச்சு. என்ன எங்க பிரச்சனை? ஏமா இங்க என்னமா பிரச்சனை? என்னமா கீழே வந்து கலந்துட்டு இருக்கிற? போலீஸ் நாலு பாத்துக்கிட்டு போலீஸே வந்தாரே. ஆமா இதுதாமா. நான் என்ன பண்ண போறேன்? மானம் போச்சு, மரியாதை போச்சு. அச்சி நிறுத்துமா, என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்றீங்களா? சார், உங்களுக்கு பின்னாடி நிக்கிறார்ல ஒரு பையன், அவரு இந்த பொண்ணை கைய புடிச்சு கலாட்டா பண்ணிட்டாரு. கைய புடிச்சனா? ஐயோ அப்படிலாம் நான் ஒண்ணுமே பண்ணல, பேசிக்கிட்டு தான் இருந்தேன். யோ வயசு பொண்ணு கைய பப்ளிக் ரோட்ல கைய புடிச்சிட்டு இருக்கிற, ஈவ் டீசிங் பண்றியா? சார் சார் சார், ஈவ் டீசிங்லாம் இல்ல சார், நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன் சார். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் பேசலான்னு வந்தேன். ஆனா அந்த பொண்ணு ஐடி கம்பெனியா? அச்சோ முப்பாத்தா அவசரப்பட்டுட்டியே. என்ன ஐடி கம்பெனில வேலை பாக்குறீங்களா? என்ன சார் பார்க்க டீசென்ட்டா இருந்துட்டு இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி எல்லாரும் நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அங்க வச்சு ஒரு முடிவுக்கு பேசுவோம். ஏமா போலீஸ் ஸ்டேஷன் வாமா. சார் சார் வேணாங்க சார், சார் வேணாங்க சார். பா நீ சொல்ற மாதிரிலாம் கேட்க முடியாது, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. நான் அவசரப்பட்டு கத்திடாதே போலீஸ்காரனே, மன்னிச்சிருங்க. அரைச்சி வாய் மூடுமா, முத கிளம்புமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இங்க நிக்கிற எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வரீங்க. ஐயோ அப்புறம் என்னன்னா ஆச்சு? அப்புறம் என்னாச்சு? எல்லாத்தையும் போலீஸ் கூட்டிட்டு போய் நிக்க வச்சு மாத்தி 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 கொலை குற்றவாளியை நிக்க வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சானுங்க. அப்புறம் என்ன, 2 மாலையும் ஒரு தாலியும் வாங்கிட்டு வர சொல்லி அங்கே கட்ட வச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டானுங்க. சாக்குக்குறை இதுக்கே சாக்கான எப்படி? சின்ன சொல்றீங்க, சும்மா பேசுனதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? அடா ஆமாப்பா, அவ என்னடானா ஐடி கம்பெனிக்காரனத்தை கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நின்று இருக்கிறா. நானு வாண்டடாவே சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு 2 டைம் அந்த அக்காவை பார்த்துருப்பீங்களா? அதுக்கே கல்யாணமா? காதல்னு போய் வாழ்க்கையை முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் என்னாச்சு?
2 பிள்ளைங்களை பெத்து அவகிட்ட உத வாங்கிட்டு இருக்கிற. சின்ன இவ்வளவு நார்மலா சொல்றீங்க? இங்க பாரு தம்பி, வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். என்ன முப்பாத்தா ரொம்ப நல்லவதா, கொஞ்சம் கோவப்படுவா இந்த வெறி நாய் மாதிரி. அதனால அப்பப்ப அனுசரிச்சு போயிட்டே இருக்கணும். இதுக்காகலாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? அவன் பொண்டாட்டி மட்டும் என்ன, என்ற பொண்டாட்டியும் தான், சிவா பொண்டாட்டியும் தான், காலையில் இருக்கிற எல்லா பொண்டாட்டிங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. நாளைக்கு உனக்கு வரப்போற பொண்டாட்டியோ அப்படிதான் இருப்பா. அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜனனியை பார்த்தா அப்படிலாம் தெரியல, ரொம்ப அமைதியான டைப் மாதிரி தெரியுது. தம்பி தம்பி தம்பி, அவசரப்பட்டு அப்படிலாம் பேசிடாதீங்க. அமைதியா இருக்கிற பொண்ணுங்களை இந்த காலத்துல நம்பவே முடியாதாக்கும். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? என்னவோ, காதல் பண்ணுங்க, கல்யாணத்தை பண்ணுங்க, எனத்தையோ பண்ணுங்க, உத வாங்காம வாழ்றதுக்கு வழிய பாருங்க. ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணுனா உத வாங்கிதான் ஆகணும். அப்ப வீட்டுல எல்லாரும் நல்லா உதவியெல்லாம் கிடையாது, கண்ணா பின்னான்னு உத வாங்குறோம்.